வணக்கம் ட்ரேடர்ஸ். இது உங்கள் சேனல் ட்ரேடிங் ஸ்கில்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, டபுள் பாட்டம் டபுள் டாப் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டபுள் டாப் பற்றி பார்க்கலாம். டபுள் டாப்னா வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் மேலே வருதுன்னு வச்சுக்குவோம். இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. அப்போ இது நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக மாறிடும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் கொஞ்சம் கீழே வந்துட்டு மறுபடியும் அதே சேம் லைனில் போய் அதே ப்ரைஸில் ரிஜெக்ட் ஆகும். ரிஜெக்ட் ஆகி கீழே வரும். இதே மாதிரி வந்ததுன்னா அது டபுள் டாப். இது ஏன் டபுள் டாப்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஆல்ரெடி இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி இவ்வளோ தூரம் வந்துடுது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே ப்ரைஸை போய் மறுபடியும் ரிஜெக்ட் ஆகிருக்கு. அதனால இது டபுள் டாப். நம்ம ஆல்ரெடி டபுள் டாப் டபுள் பாட்டம் ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். அதில் போய் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னைக்குமே டபுள் டாப் வந்து மார்க்கெட்டோட அப் ட்ரெண்டில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து அப் ட்ரெண்டில் வந்துகிட்டு இருக்கு. வந்து இந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி இவ்வளோ தூரம் கீழே வந்துருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிட்டு மறுபடியும் அதே ப்ரைஸில் ரிஜெக்ட் ஆகி கீழே வருது. ஸோ இந்த இடத்த நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நெக் லைன்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம எங்கெங்கெல்லாம் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த ரிஜெக்ட் ஆகிருக்க இடத்துக்கு வரப்போ இந்த இடத்துல நம்ம செல் சிக்னல் கொடுத்ததுன்னா நம்ம செல் என்ட்ரி பண்ணி இந்த நெக் லைனுக்கு மேலேயே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த நெக் லைனை பிரேக் பண்ணாதான் அடுத்து நமக்கு செல்லுக்கு போகுதா என்னன்னு தெரியும். அதனால நம்ம இந்த இடத்துல என்ட்ரி பிடிச்சோம்னா இந்த நெக் லைனுக்கு மேலேயே நம்மளோட டார்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நமக்கு இவ்வளோ தூரம் வந்து இந்த நெக் லைனை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம இதுக்கு கீழே என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பிரேக் பண்ண உடனே என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணாமல் மறுபடியும் வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால எப்பயும் சொல்கிறது தான் அதோட ஸ்டாப் லாஸ் நமக்கு கம்மியாகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி பிடிக்கிறோம்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கணும். அதுவே நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி பிடிச்சோம்னா இங்கே நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் இதுதான். மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், டபுள் டாப் வந்து மார்க்கெட்டோட அப் ட்ரெண்டில் வரும். நம்ம டபுள் பாட்டம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி மேலே போயிருக்கு. மறுபடியும் அங்கேருந்து கீழே வந்து மறுபடியும் அதே சேம் ப்ரைஸில் வந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி நம்ம இந்த நெக் லைனை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடம் ரிஜெக்ட் ஆனதுனால ஆல்ரெடி நமக்கு இது ரெசிஸ்ட் சப்போர்ட் ஏரியாவாகிடுது. மறுபடியும் மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு பைக்கான பேட்டர்ன் கொடுத்தோன்னா நம்ம பை பண்ணி நம்ம டார்கெட் நெக் லைனுக்கு கீழே இருக்கணும். அப்படின்னா அடுத்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா அந்த நெக் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம நெக் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே வரும். அதுவே நம்ம மறுபடியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் பை பண்ணோம்னா நமக்கான ஸ்டாப் லாஸ் இங்கே வரும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த நெக் லைன் பிரேக் ஆனால் தான் இந்த இடத்துல ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது. இல்லைன்னா நமக்கு மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்து ட்ரெண்டு கண்டினியூ ஆக வாய்ப்பு சான்ஸ் இருக்குது. அதனால டபுள் டாப் டபுள் பாட்டத்தை பொறுத்தவரை இந்த நெக் லைனு தான் இம்பார்ட்டன்ட். இப்போ நமக்கு டிராயிங்கில் பார்க்கறதுனால ஈஸியாக தெரியுது. இதே நம்ம லைவ் சார்ட்டில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம சார்ட்டில் போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் இங்கேருந்து நமக்கு ஒரு நல்ல பையில் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துல நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மறுபடியும் மேலே போய் அதே இடத்துல
ஏற்கனவே ரிஜெக்ட் ஆன அதே ப்ரைஸில் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு நெக் லைனையும் கட் பண்ணி கீழே வந்துருக்கு. நமக்கு இந்த இடத்துல நெக் லைனை கட் பண்ணோன்னே என்ட்ரி எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்விங் ஆயிருக்கா, இந்த இடத்துல நம்ம டார்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம இப்போ இந்த இடத்துல டார்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி மார்க்கெட் இங்கேருந்து வந்துகிட்டு இருக்க மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து தான் மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிருது. ஸோ இந்த ஏரியாவை பிரேக் பண்ணாதான் அடுத்து நம்ம மார்க்கெட் கீழே போகுமான்னு சொல்ல முடியும். இல்லாட்டி மார்க்கெட் அங்கே கூட வந்து ரிவர்ஸ் ஆகலாம். அதனால நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து இதுதான் நம்ம டார்கெட்டாக இருக்கணும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து AUD/USD 50 மினிட் சார்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம டபுள் டாப் பார்த்துட்டோம், அடுத்து டபுள் பாட்டம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே பாருங்க, மார்க்கெட் இங்கேருந்து ஒரு நல்ல செல்லுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க, இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு சப்போர்ட் லைன் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா தெரியும். என்றைக்குமே சப்போர்ட் லைன் வந்து ரெக்டாங்கிள் டூலை யூஸ் பண்ணி வரைங்க. அப்போ தான் நம்மளால் ஃபேக் பிரேக் அவுட் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிருக்கா, மறுபடியும் இங்கே போயிட்டு மறுபடியும் பாருங்க அதே பிளேஸில் வந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது நெக் லைனு. இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அந்த நெக் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்து 1:2 டார்கெட் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லைன் எங்கே இருக்கோ அதுக்கு கீழே டார்கெட் வச்சுக்கிறது நமக்கு சேஃப்டியாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணணும் நமக்கு என்ட்ரி எடுத்தோம்னா நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே தான் இருக்கும். நமக்கான ஸ்டாப் லாஸ் இதுதான். ஏன்னா இந்த இடத்துல பாருங்க பிரேக் அவுட் ஆகிருக்கு, மறுபடியும் ரீட்ரேஸ் பண்ணிட்டு இங்கே வந்து தான் எடுத்திருக்கு. அதனால தான் நமக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆன என்ட்ரி எடுத்தோம்னா ஸ்டாப் லாஸ் இதாக வச்சுருந்தோம்னா நம்ம ஸ்டாப் லாஸ் க்ளோஸ் ஆகாமல் நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ டபுள் பாட்டம் டபுள் டாப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். Like, comment and subscribe. அப்படியே கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.